ஒரு ஊரில் மரத்தை வெட்டுவதற்கான போட்டியை வைக்கிறார்கள். கடுமையான போட்டி. குறிப்பிட்ட நேரம்தான். அரை மணி நேரத்தில் எவ்வளவு மரங்களை வெட்ட வேண்டும், அதிகமான மரத்தை வெட்டியவர்களுக்கு பரிசு. திடீரென்று போட்டி ஆரம்பிக்கிறது. தங்களுக்கு முன்பதாக தோப்பு மாதிரி அப்படியே ஃபுல்லா மரம் செடி கொடிகள் இருக்கிறது. திடீர்னு ஒருத்தர் போறாரு, வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு கேப் விடல. முதல் மரத்தை வெட்டினார், அடுத்த மரத்தை வெட்டினாரு. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் போறாரு, வெட்டவே இல்லை. அவர் போய் பார்த்தா ஒரு மரத்தை வெட்டிட்டு வந்து கோடாலியை தீட்டிட்டு இருக்கிறாரு. திரும்ப போய் இன்னொரு மரத்தை வெட்டிட்டு அப்புறம் வந்து கோடாலியை தீட்டி கொண்டிருக்கிறார். எல்லாரும் சிரித்து கொண்டிருந்தாங்க. இவர் என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும்? எல்லாரும் பார்க்கும் போதெல்லாம் இவர் கோடாலியை தான் தீட்டிட்டு இருக்காரு, மரத்தை வெட்டின மாதிரியே தெரியல. கடைசியில எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இவர் அதிகமான மரத்தை வெட்டி இருக்கிறார். எந்த டைம் இல்லாம போய் வெட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரத்தை தான் வெட்டி இருக்கிறார்கள். அப்பதான் இவங்களுக்கு விஷயமே புரிந்தது. மரத்தை வெட்டும் பொழுது அவர் சொன்னார், நான் கோடாலியை தீட்டுவதற்கு 15 நிமிஷங்கள் எடுத்துக்கொள்ளுகிறேன், மரத்தை வெட்டுவதற்கு ஓரிரு நிமிடங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன். அதனால என்னுடைய பலமும் அதிகமாய் பிரயோகிக்கப்படவில்லை, என்னுடைய நேரமும் மிஞ்சியது. இயேசு கிறிஸ்து 30 வருடம் அவர் தன்னுடைய கோடாலியை தீட்டி கொண்டிருந்தார். 3.5 வருடம் உலகத்தையே வெட்டி வீழ்த்து விட்டார். அவ்வளவுதான். சீஷர்களும் அதே போலதான் இருந்தாங்க. அப்ப நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம அந்தரங்கத்தில் வரக்கூடிய மாற்றம், அடுத்தவர்களில் ஏற்படுத்துகிற மாற்றம். நீங்கள் உங்களை சரியானவர்கள் என்று நீங்கள் மதிப்பிட்டால், நான் கர்த்தருக்குள் சரியா இருக்கிறேன், நான் சரியா போயிட்டு இருக்கிறேன், எல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஏற்படுத்துவீர்கள். ஒரு சில இடங்களில் வேண்டுமானாலும் நாம சொல்லலாம் எல்லாரையும் மாற்ற முடியாதுங்க, உண்மைதான். அதுக்காக நம்ம லைஃப் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அது நம்பும்படியாக இல்லையே. நாம பொத்தாம் பொதுவாக இன்னொருவர் மாற்றம் பெறாமல் இருப்பதற்கு அது எப்படிங்க நான் காரணமா இருக்க முடியும்? அடுத்தவர் என் வீட்டில் எங்கள் அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் இன்னும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கரெக்டு தான். அதுக்கு நான் எப்படிங்க காரணம் ஆக முடியும்? உண்மைதான், நம் காரணம் இல்லைதான். ஆனால் அதற்காக என்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தாதா? தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாரும் அந்த 12 பேர்ல ஒருத்தன் மாற்றம்